எபேசியர் 4:30. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஊழியத்தின் பாதையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் ஃபார் எனி பாஸ்டர். ஊழியத்தில் இருக்கிற நமக்கு ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஊழியத்தில் காயப்படாமல் ஊழியம் செய்தவங்க ஒருத்தருமே கிடையாது. அது விசுவாசிகளிடத்திலிருந்து வருகிற காயமாக இருக்கலாம், பக்கத்து சபை பாஸ்டர்கிட்ட இருந்து வர காயமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு மனிதனால் நாம் காயப்படுவது ரொம்ப ரொம்ப ஊழியத்தில் அதிகமாய் பாதிக்கப்படுகிறது ஊழியர்கள். சிரிக்கிற அநேக முகங்களுக்கு பின்பாக உடைந்த உள்ளங்கள் இருப்பது உண்மை. இங்கே எல்லாம் நீங்கள் சிரிச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு உள்ளதாக ஒரு உடைந்த உள்ளம் இருப்பது உண்மை. நம்ம விசுவாசிகளுக்கு முன்பது என்ன வேதனை இருந்தாலும் நம்ம மனசில் முகத்தில் ஒரு சிரிப்பை மட்டும் விடவே மாட்டோம். அன்றைக்கி முந்தின நாள் நைட்டு அவ்வளோ அழுதுருப்போம், அவ்வளோ வேதனையில் இருந்திருப்போம், அடுத்த நாள் ஒன்றுமே தெரியாத போல் கையை உயர்த்தி ஆராதிப்போம். ஏன்னா அது வேறு வழி கிடையாது நம்மளுக்கு. வி ஆர் ஃபோர்ஸ்ட் டு பி லைக் தட். ஆனால் இன்றைக்கு இந்த மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், ஏன்னா வி ஆர் த மோஸ்ட் ஹர்ட், நாம் பயங்கர பாதிக்கப்படுகிறோம், பயங்கரமாக காயப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து நம்மோடு இடைப்படும்படியாக விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இன்றைக்கி அநேக வசனங்களை வாசிக்க போகிறோம். மத்தேயு 5:38-39 வசனங்கள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை இந்த வசனம் இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு, அந்த கன்னத்திலும் அவன் அறைந்தால் பின் உன் வேலையை காட்டு அப்படின்னு சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும் இல்லை? ஆனால் ஆண்டவர் இங்கே பாருங்க, இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த மன்னிக்கிற சுபாவம் அப்படின்றது, இந்த மன்னிப்பு அப்படின்றதே ஒரு புது டெஃபினிஷன். அதனுடைய ஆழம், அதனுடைய the seriousness of forgiveness is so different in the New Testament. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு என்கின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இன்ஃபேக்ட் மன்னிப்பு அப்படின்னா நீங்கள் எப்படி மன்னிக்கப்பட முடியும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு பலி செலுத்தினா தான் மன்னிக்கப்பட முடியும். சும்மா நான் செஞ்சுட்டேன் அப்படியே போயிட முடியாது. அநேக விஷயங்களில் மன்னிப்பே கிடையாது. நீங்கள் என்ன தான் பலி செலுத்தினாலும் அதற்கு மன்னிப்பே கிடையாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மோசேயை எடுத்து பாருங்கள். ஏங்க அவர் 40 ஆண்டு கால ஊழியத்தில், நம்மளாம் நம்ம எல்லாரும் எத்தனை வருஷம் மினிஸ்ட்ரி அனுபவம் நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் 40 வருஷம் மினிஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா எத்தனை பேர் இங்கே சொல்ல முடியும், நான் 40 வருஷம் ஊழியத்தில் ஒரே ஒரு தப்பு தான் பாஸ்டர் செஞ்சேன் அப்படின்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் மோசே ஒரே ஒரு தப்பு தான் பண்ணார். 40 வருட ஊழிய அனுபவத்தில் ஒரே ஒரு தவறை செய்த மோசே கடைசியில் ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவரே நான் போய் கானானை பார்த்துட்டு வந்துடுறேன். அங்கே ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட்லாம் கேட்கல அவர், நான் போய் ஒரு வாட்டி விசிட்டிங் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆண்டவர் கிடைக்கலங்க. ஹி வாஸ் நாட் கிவன். ஆண்டவர் சொல்ல, இதை குறித்து நீ என்கிட்ட திருப்பி பேசாத அப்படின்ட்டாரு. அந்த இடத்துல ஆண்டவர் பரவாயில்லப்பா, நீ 40 வருஷம் இவ்வளோ அழகாக நடத்தியிருக்கிற, உனக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுக்குறேன். அந்த இடத்துல மன்னிப்பே கொடுக்கப்படலை. தாவீதுடைய சூழ்நிலை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுறாரு. அந்த பிள்ளைக்காக, பத்சேபாளோடு பாவம் செய்து அவன் பெற்ற பிள்ளைக்கு அவர் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுறாரு. ஆண்டவர் பிள்ளை அடித்தது தான். ஸோ பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறை செய்தால் அதற்குரிய தண்டனையை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அவ்வளோதான். யாராவது உங்களை ஒரு கன்னத்தில் அரைஞ்சாங்கன்னா நீங்கள் தைரியமாக அடுத்த கன்னத்தில் அரையலாம். ஒரு கண்ணை பிடுங்கிட்டா அடுத்த கண்ணை நம்ம பிடுங்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எடுக்கும் பொழுது இட் இஸ் நாட் அபவுட் ஹிட்டிங் பேக். ஆண்டவர் சொல்லலை உன்னை அடிச்சுட்டா திருப்பி அடிப்பா அப்படின்னு சொல்லலை. இல்லை அவன் அடிக்க வரும்போது தடுத்துருன்னு கூட சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை அடித்தா அடுத்த வாட்டி என்ன பண்ணு, நீங்களாவே காட்டுங்கன்றாரு. ஒரு கணத்தில் இருந்தால் நீங்களே மறு கணத்தை காட்டுங்க. இன்றைக்கு வேதனை என்னன்னு சொன்னால் பல காரியங்களே நம்ம புதிய ஏற்பாட்டை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம புதிய உடன்படிக்கை அப்படின்னு பேசுகிறாங்க, கிருபையின் உபதேசம், இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிறோம்னா புதிய ஏற்பாட்டிலேருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் மன்னிப்புன்னு வந்துட்டா உடனே டபால் பழைய ஏற்பாடு. எனக்கு ஒருத்தன் தீமை செஞ்சால் நான் தீமை செய்வேன். இயேசுனுடைய சீஷர்கள் பாருங்கள், இயேசு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறாரு, அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. they are not believing. அதை ஏற்றுக்கொள்ள உடனே அவங்க சொன்னது என்ன தெரியுமா, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கிடலாமா. நான் உண்மையை யோசிப்பேன், நம்மளுக்கெல்லாம் ஆண்டவர் அந்த வானத்திலேருந்து அக்கினி இறக்குற வல்லமை கொடுக்காத வரைக்கும் நல்லது. நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருந்தாருன்னா நம்ம ஏரியாவே பாதி காலி பண்ணியிருப்போம். இல்லை
சர்ச்சில் பாதி விசுவாசியாக இருந்திருக்க மாட்டானு. ஆனால் இங்கே ஆர்டர் சொல்கிறாரு, எப்பா எலியா செஞ்சுருக்கலாம்ப்பா. இங்கே பாருங்களா, அவங்க வந்து ரொம்ப சில வாட்டி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும். அவங்க கோட் பண்ணது அல்லது அவங்க குறிப்பிட்டு சொன்னது வேதத்தில் இல்லாதது கிடையாது. வேதத்தில் எலியான்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இயேசு யார்? எலியாவை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி. ஒன்று இயேசு சொல்ல, அப்பா எலியா வந்து அக்னி இறங்கினார், நான் கந்தகத்தையும் சேர்த்து இறக்குறேன்னு சொல்லலை. ஆண்டு சொன்னார், நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறியாதிருக்கிறீர்கள். அப்போ நம்ம ஒன்றை விளங்கணும், நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. and we need to be very careful. உடனே அக்னி இறக்குறது இல்லை. இன்றைக்கு ரொம்ப வேதனையோடு நான் இதை பேசுகிறேன். இன்றைக்கு நம்முடைய சபைகளில் எத்தனை வாலிபர்களை நம்ம இழந்திருக்கிறோம் தெரியுமா? ஏன்னா உடனே அக்னி இறக்கியாச்சு அவங்க மேலே. அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பான், உடனே அக்னி. விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா உடனே அந்த பையனை சர்ச்சை விட்டு துரத்துற வரைக்கும் தூக்கமே வராது சில பேருக்கு. we've been so quick to bring fire down from heaven on so many young people in our church. அவனை பற்றி எல்லார்ட்டையும் பேசி காசிப் பண்ணி அவனை முழுமதை அழிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து தூக்கமே வராது. சில அந்த 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 ஸ்பிரிட் இன்னைக்கு பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய குறைகளை பற்றி பேசுவது அநேகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் இது ரொம்ப வேதனையோடு பேசுகிறேன், எனக்கும் நான் சேர்த்து பேசுகிறேன். நம்ம மற்றவர்களுடைய குறைகளை பற்றி பேசுகிற ஊழியர்களாய் நாம் இருக்கிறோமா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். we need to be careful about that. இன்னைக்கு பொதுவாகவே தவறான செய்திகளை கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் நியூஸ் பேப்பரை திறந்து பாருங்களேன். நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா 80% நீங்கள் எடுத்து பாருங்கள், நல்ல செய்தி இருக்காது, கெட்ட செய்தி தான் இருக்கும். அவன் எதுக்காக 80% கெட்ட செய்தியை வச்சு நிரப்புறான்னு சொன்னால் அவனுக்கு நல்லா தெரியும் நம்மளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். நல்ல செய்திகள் நம்மளுக்கு படிக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஒரு 100 அனாதை குழந்தைகளை ஒரு வயதான முதியவர் அவர் வந்து டெய்லி சாப்பாடு போடுறாரு அப்படின்னா அது சின்ன பாக்ஸில் இருக்குங்க. அதே இது கள்ளக்காதலனுடன் காதலி ஓட்டம் கணவனை கொன்றால் எப்படின்னா கலரில் போடுறான், ஃபோட்டோவோட போடுறான். நம்மளுக்கு எது இன்ட்ரெஸ்ட்? வி லவ் நெகட்டிவ் நியூஸ். ஒரு காலத்தில் தூர்தர்ஷன் ஒரு சேனல் இருந்துச்சுல்ல, அந்த நியூஸ் வரும் பாருங்கள். நாங்கள்லாம் டிவி வந்து எங்கள் வீட்டில் இல்லை. அப்போது எங்கள் அத்தை வீட்டுக்கு ராணிப்பேட்டில் போகும்போது அந்த 8:30 மணிக்கு ஒரு நியூஸ் வரும். அதில் அந்த மியூசிக் வரும், டன் டடடன் டடடன். அந்த நியூஸ் வரும்போது நம்மளுக்கு அப்படியே சிரிப்பு வருங்க. ஏன்னா அழகாக ஒரு அம்மாவோ இல்லை ஒரு ஐயாவோ ஒருவர் வந்து அவங்க நியூஸ் படிப்பாங்க பாருங்களேன். அப்படியே இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா நாசமாக போயிட்டுருக்கோம். ஆனால் அவன் சொல்கிறது பாருங்களேன் இந்தியா. ஆனால் இப்போ நியூஸ் பாருங்கள், இது நியூஸா பட்டிமன்றமா பாக்ஸிங் மேட்சான்னு தெரில. அவன் அடிச்சுக்கிறான், என்ன பேசுகிறானே புரியல. இன்னைக்கு பாருங்களேன், யாரோ ஒருத்தர் தவறு செஞ்சிருப்பாரான்னு கூட தெரில. அவர் அப்போ தான் போலீஸ் வந்து விசாரணைக்கு வீட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போவாங்க. அவர் இன்னும் ப்ரூவே பண்ணிட மாட்டார், ஜெயிலு அவர் கோர்ட்டு கூட போயிருக்க மாட்டார். வீட்டிலேருந்து கூட்டு போவோம், அதுக்குள்ளே அவருக்கு ஒரு சர்க்கிள் போட்டுருவான். அவர் போட்டு ஸ்லோ மோஷனில் காட்டுவோம். ஒரு 10 வாட்டி அவர் அப்படியே போயிட்டு ரிப்பீட். நம்மளும் அதை பார்த்த உடனே நம்பிடுறாங்க, இவன் தப்பு செஞ்சிருப்பான் போல இருக்கு அப்படின்னு நம்ம வச்சிடறான் நம்மளை. We are interested in somebody's news. We are somebody's bad news. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பிரேக்கிங் நியூஸ். We love to hear bad things about people. இன்னைக்கு சில பேருக்கு மற்றவர்களை பற்றி நான் சொல்கிறேன், அந்த ஊழியர்களுக்கு நான் உண்மையாக நான் மிக தாழ்மையோடு நான் இதை சொல்கிறேன். ஊழியத்தில் இருக்கிற மற்றவர்களுடைய குறைகளை பற்றி பேசுவதை நம்ம நிச்சயமாய் நாம் நிறுத்த வேண்டும். இன்னைக்கு சில பேருக்கு மற்றவர்களை பற்றி பேசுறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு ஃபாதர் கிட்ட ரொம்ப நான் நெருங்கி பழகினது கிடையாது, ஆனால் அவர்கிட்ட சில காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் தைரியம் இருந்தால் ஃபாதர்கிட்ட போய் யாரையா பற்றி பேசுங்க. ஸ்தோத்திரம் ப்ரேயர் பண்ணலாமாப்பா, நீ ஒரு வார்த்தை பேச முடியாது. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. நீங்கள் ஒன்றை நம்புங்க, நான் சொல்கிறத நீங்கள் மற்றவர்களை பற்றி உங்ககிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்தினீங்கன்னா ஒன்றை மறந்துடாதீங்க, மற்றவர்களை பற்றி உங்ககிட்ட சொன்னவன் உங்களை பற்றி 100 பேர்ட்ட சொல்லுவான்றதை மறந்துடாதீங்க. ஏன்னா அது ஆவி, அது they have that spirit. நான் 5 விதமான காசிப் பற்றி சொல்லிட்டு நான் அடுத்த இந்த என்னுடைய செய்தியில் இது ஒரு பகுதி தான், பட் நான் மெயினான செய்திக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி 5 விதமான இந்த கோல் சொல்கிறவங்க, இந்த மற்றவர்களை பற்றி பேசுகிற 5 பேர், இதில் நம்ம எதாவது இருக்கோமா அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு யாருன்னா ஜஸ்ட் ஹியரர்ஸ். இவங்க யாருன்னா கேட்குறதுக்கு ரொம்ப ஆசைங்க. நீங்கள் யாரையாவது பற்றி பேசுனீங்கன்னா அப்படியே வாயை பொழந்து கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஆசை. நீங்கள் ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லிட்டீங்கன்னா போதும், அப்படியே வாய் வந்து அவங்களுக்கு அப்படியே சிஸ்டர் அப்படியே காதெல்லாம் யானை காது மாதிரி ஆயிடும். இவங்க யாருன்னா இவங்க மற்றவங்களை பற்றி பேச மாட்டாங்க, ஆனால் கேட்குறதுக்கு ரொம்ப ஆசை. பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் நம்ம ஏசியனுடைய ஃபவுண்டர்,
அப்பா அவரை பற்றி ஒரு வாட்டி சொன்னாங்க. அவர்கிட்ட யாராச்சும் போய் பாஸ்டர் அந்த பிரதர் இப்படி பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன சொல்லுவாரா தெரியுமா? பா நான் காலையில் ஒவ்வொரு நாளும் 3:30 மணிக்கு எழும்புறேன், ஜோம் பண்ணுறது எழும்புறேன், நாளைக்கு நான் ஜோம் பண்ணுவேன். அதே மாதிரி 3:30 மணிக்கு நீ காலைல வீட்டுக்கு வந்துருப்பா, அந்த பிரதருக்காக நம்ம ஜோம் பண்ணுவோன்னு வரேன். எவனா சொல்லுவானா அடுத்த வாட்டி? இன்னைக்கு நம்ம ஏன் தெரியுமா நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மற்றவங்களை பற்றி? ஏன்னா நம்ம அதற்கு இடத்த கொடுக்குறோம். வி கிவ் இயர் ஃபார் people to speak about somebody else. இது வந்து யாருன்னா கேட்குறவங்க. ரெண்டாவது இருக்கு ஆஸ்கர்ஸ். இவங்க கேட்டு வாங்குறவங்க. அதாவது அவங்கள்ட்ட போய் நீங்கள் சிஸ்டர் அவங்கள பற்றி எதாவது தெரியுமா சிஸ்டர் அப்படின்னு அவங்க எப்படின்னா நம்மகிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, பிரதர் தெரியுமா அப்படி. அவன் கேட்குறதே எதுக்குன்னா நம்மள்ட்ட ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்குமா, அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு. இவங்களுக்கு மற்றவர்கள் பற்றி இன்னும் நியூஸ் கலெக்ட் பண்ணுறதுல பயங்கர இஷ்டம். மூணாவது ஒன்று, இவங்க யாருன்னா டெல்லர்ஸ். இவங்க சொல்கிறவங்க. இவங்க யாருன்னு சொன்னால் அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை கேட்டால் போதும், அவர்களை பற்றி தெரியுமா அப்படின்னா போதும், அவ்வளோ அடிச்சு மதகு திறந்த மாதிரி தான், பூண்டி டேம் திறந்த மாதிரி தான். தெரிஞ்சது தெரியாது, புரிஞ்சது புரியாது, பார்த்தது பார்க்காது, எல்லாத்தையும் அடித்து தள்ளி விட்டுரும். இது யாருன்னா சொல்கிறவங்க. நாலாவது ஒருத்தங்க, இவங்க யாருன்னா ஆட்டோமேட்டிக் டெல்லர். இவங்க யாருன்னா நீங்கள் கேட்கவே தேவையில்லை, நீங்கள் பாட்டுக்கு சர்ச்சு முடிச்சுட்டு பொறுமையாக போயிட்டு இருப்பீங்க, கூப்பிட்டு வச்சு சொல்லுவாங்க, என்ன அவசரம் வாங்க இந்த செய்தி கேட்டு போங்கன்னு. அவங்களுக்கு சொல்லாமல் இருக்கவே முடியாது. எனக்கு ஒரு நல்ல சம்பவம் ஒன்று ஞாபகம் இருக்குது. என்னுடைய இந்த மியூசிக் ஃபீல்டில் ஒருத்தர் இருக்கிற பேர் சொல்ல மாட்டேன், அவர் நல்ல மியூசிக் வாசிப்பார். ஆனால் அவரை பற்றி எல்லாருக்கும் ஒன்று தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், யாரையாச்சும் பற்றி குறை பேசிட்டே இருப்பார். அவர் கால் பண்ணார்னா 10 வாட்டி கால் பண்ணார்னா 9 வாட்டி வேறு எவனையாவது பற்றி தான் இருக்கும். ஸோ இது மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவர் ஃபோன் பண்ணாலே எல்லாம் பயந்தா எடுப்போம், ஐயோ இன்னைக்கு யாரை பற்றி சொல்ல போடுறது தெரியல அப்படி. அப்போது என்னுடைய மச்சான் இருக்கிறார் ஸ்டீஃபன், அவர் என்ன பண்ணார், டிசம்பர் 31 லாஸ்ட் டே, வருஷத்தின் கடைசி நாள், அவர் கிளம்பிக்கிட்டு இருக்கார். 9 மணி 9:30 மணிக்கு எங்களுக்கு நைட் ஆல் நைட் சர்வீஸ். கிளம்பிகிட்டு இருக்கும்போது 9 மணிக்கு ஃபோன் அடிக்கும். ஏன்னா இவர் நம்மளால் அடிக்கிறார். யாரா இவர் எதுக்குடா உபமடி அடிக்கிறார், இன்னைக்கு யாரை பற்றி சொல்ல போகிறா தெரியலேன்ட்டு ஃபோனை பயந்தே எடுத்து. உடனே அங்கே எதிரில் அவர் சொல்கிறாரு, ஸ்டீஃபன் எப்படி பாருங்க, நல்லா இருக்கு பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்னென்ன விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா, நான் இந்த புது வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துருக்கிறேன். என்ன தீர்மானம்? நான் யாரை பற்றியுமே நான் பேச மாட்டேன் பாயிண்ட். என் மச்சானுக்கு நம்பவே முடியலப்பா, என்ன ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துருக்கிறாரு. இனிமேட்டு யாரை இவனால் நம்பவே முடியல, இவராக சொல்கிறாரு. உடனே இவங்க பயங்கர சந்தோஷம். அண்ணே ரொம்ப சந்தோஷண்ணே, நீங்கள் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தது ரொம்ப சந்தோஷண்ணே. நம்ம எதுக்குண்ணே மற்றவங்களை பற்றி பேசணும், நம்ம ஜோம் பண்ணுவோண்ணே. சரிண்ணே வைக்கிறேனே அப்படின்னு. உடனே அவர் ஸ்டீஃபன் வச்சிடாத, ஆனால் இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னொரு 3 மணி நேரம் இருக்குல்ல, ஒரு செய்தி சொல்லிடுறேன் ஒருத்தனை பற்றி. அவங்களால முடியாதுங்க, அவங்களுக்கு மனசு வெடிச்சிடும். யாரையாவது பற்றி சொல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது. நம்ம அதில் இருக்கிறோமான்னு பார்த்துக்கோங்க. 5வது, இதுதான் ஹையஸ்ட். இவங்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன். என்ன பேர்னா சைலண்ட் கில்லர். எல்லாரும் என்ன பாருங்களேன், இவங்க யாருன்னா பேசவே மாட்டாங்க, ஆனால் அவ்வளோதான் முடிச்சிருவாங்க கதையை. இவங்களெல்லாம் ஊமை சைகை போட்டி காமிச்சா உலக கோப்பையை வென்ட்டு வந்துடும். வார்த்தையே இருக்காதுங்க, ஆக்ஷன்லேயே முடிச்சிருவாங்க. நீங்கள் எத்தனை பேர் சரவணபவன் ஹோட்டல் போயிருக்கீங்க தெரில. சரவணபவன் ஹோட்டலில் ஒரு வாசகம் நிறைய ஹோட்டல் எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க தெரியுமா? நல்லதை மற்றவர்களிடத்தில் சொல்லுங்கள், குறைகளை எங்களிடத்தில் சொல்லுங்கள். ஆனால் நம்ம நல்லதை அவங்கள்ட்ட சொல்லுவோம், குறைய ஊர் ஃபுல்லாக சொல்லுவோம். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு முடிக்கிறாரு. ஒரு அம்மா வராங்க, வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் உங்கள் மெசேஜ் ரொம்ப நைஸாக இருந்துச்சு பாஸ்டர். பாஸ்டருக்கு அப்படியே உச்சி குளிர்ந்துருச்சு. அப்படியா ரொம்ப. 2வது வாரம் திருப்பி வந்தாங்க, பாஸ்டர் உங்கள் மெசேஜ் ரொம்ப நைஸாக இருந்துச்சு பாஸ்டர் இன்னும் ரொம்ப சந்தோஷம். 3வது வாரம் இருந்துச்சு, பாஸ்டர் உங்கள் மெசேஜ் ரொம்ப நைஸாக இருந்துச்சு. இதை இன்னொரு சிஸ்டர் பார்த்துட்டே இருக்காங்க, என்ன இது வாரம் போய் பாஸ்டர்கிட்ட உங்கள் மெசேஜ் நைஸாக இருந்துச்சுன்னு சொல்லி. 4வது வாரம் இதே மாதிரி ஏறி சொல்லிட்டு கீழே இறங்கினாங்க பாருங்க. உடனே அந்த சிஸ்டர் கூப்பிட்டாங்க, என்ன நீ பாஸ்டர் கிட்ட போய் மெசேஜ் நைஸாக இருந்துச்சுன்னு சொல்கிற? உடனே அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, அவர் வாரம் அரைச்ச மாவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறாருல, மாவு நைஸாக இருந்துச்சு சொன்னேன். பாஸ்டருக்கு என்ன புரிஞ்சுது, நம்மளை எப்படி பாராட்டுறாங்க. ஆனால் ஊரில் போய் அவர் அரைச்ச மாவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஏன் மற்றவர்களை குறித்து பேசுகிறோம்? why do we talk? 2 காரணங்கள் இருக்கு. 2 things. because we think we are perfectly right. என்றைக்கு நான் பர்ஃபெக்டாக ரைட்டு அப்படின்னு நம்ம நினச்சிட்டோமோ அன்றைக்கு மற்றவர்கள் குறித்து பேசுவோம். 2வது எப்போ பேசுவோம்னா when we think everyone else is wrong. என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் பாவி அப்படின்னு நம்ம என்னைக்கு நம்ம மனசில் தோணிருச்சோ அன்றைக்கு நம்ம பேசிடுவோம். 2.
ஆனால் ஆண்டவர் சொன்னார் லூக்கா 18:9 அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். என்ன ஓமையை சொன்னார் தெரியுமா? ஆயக்காரன் பரிசேயன். இந்த ஆயக்காரன் போய் மார்பிள் அடித்து அழுதான். ஆனால் பரிசேயன் ஃப்ரண்ட்டில் நின்று தான் செஞ்ச எல்லா மேன்மையும் பேசினான். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, மற்றவர்களை அற்பமாக எண்ணி தங்களை நீதிமான்கள் என்று நம்புகிறேன். இந்த ரெண்டு கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. நான் என்னை ரொம்ப நீதிமானனும் நினைக்கக்கூடாது, மற்றவர்களை நான் அற்பமாய் எண்ணக்கூடாது. இது ரெண்டுமே ஒரு ஊழியக்காரனுக்கு நம்ம இருக்கக்கூடாத ஒரு சுபாவம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 32 வாசித்தோம் பார்த்தீங்களா, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் அப்படின்ற வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பதாக அதே இதில் 30 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற வசனம். ஆனால் அந்த வரிசையில் ஆண்டவர் 30 சொல்கிறாரு, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நம்ம பல முறை இந்த வசனத்தை சொல்லியிருக்கோம், சர்ச்சில் சொல்லுவோம்ல, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திடாதீங்க, பரிசுத்தாவியை வேதனைப்படுத்தாதீங்க, இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துவதற்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது தான் அடுத்த 2 வசனம். சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்கணம் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் நம்ம நிறைய எதிர்பார்ப்போம். பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறது என்னது? விபச்சார பாவம், வேசித்தன பாவம். அந்த லிஸ்ட்டில் இதில் போடவே இல்லை. அதுக்காக அது கரெக்டுன்னு சொல்லலை. ஆனால் நம்ம நினைக்கிறோம் பரிசுத்தாவியானவர் துக்கப்படுத்துற பெரிய பாவம் செய்யணும். தேவையே இல்லை. பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துவதற்கு நம்ம மனசில் இருக்கிற ஒரு சின்ன கசப்பு போதும், ஒரு சின்ன மூர்க்கம் போதும், ஒரு சின்ன கோபம் போதும், ஒரு சின்ன துர்க்குணம் போதும். இது கூட பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. So the foundation of Christian living is forgiveness. நம்ம எத்தனையோ ஊழியங்கள் செய்யலாம், எத்தனையோ பிரசங்கங்கள் செய்யலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையாக ஒரு ஊழியத்தில் நமக்கு தேவை, கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல நானும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்கின்ற சுபாவம். இன்றைக்கி நம்முடைய ஜெபம் அதாக தான் இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம், எங்கள் விசுவாசிகள் மூலமாக எத்தனையோ காரியங்கள் மூலமாக எவ்வளவோ நாங்கள் காயப்பட்டிருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அந்த மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை நீங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரே, மன்னிக்கிற சுபாவத்தை தாங்க. இன்றைக்கு நான் 5 குறிப்புகளை இந்த மன்னிக்கிற இந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, கர்த்தர் என்னை மன்னித்தது போல நானும் மற்றவர்களை மன்னிக்க தேவன் ஒரு மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை தரும்படியாக, என்னை நான் செக் பண்ணும்படியாக, எனக்கு உண்மையாகவே அந்த ஆவி என்கிட்ட இருக்கா? டு ஐ ஹாவ் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபர்கிவிங்? மன்னிக்கிற ஆவி எனக்குள் இருக்கிறதா என்பது என்னையே நான் பரிசோதித்துக் கொள்கிற 5 குறிப்புகளை மாத்திரம் நான் சுருக்கமாய் நான் பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, நம்ம அறிமுகமான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 15:28. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இங்கே யாருன்னா, தம்பி தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு, ஆனால் அண்ணன் வீட்டுக்குள்ளே வரமாட்டார். இப்போ அப்பா சொல்கிறாரு, வருந்தி அவனை அழைக்கிறார். வருந்தி அழைக்கிறப்பா, தயவுசெய்து உள்ள வாப்பா. முதலாவது, என் வாழ்க்கையில் மன்னிக்கிற ஆவி இருக்கிறதா இல்லையா என்பதை நான் சோதிக்க, என்னை தற்பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய முதலாவது குறிப்பு என்னன்னா, unforgiving spirit will destroy family relationships. மன்னிக்கிற சுபாவம் இல்லாவிட்டால் நம்முடைய குடும்ப உறவுகளை அது கெடுத்துவிடும். இன்றைக்கு நம்ம குடும்பங்களாய் நாம் ஊழியம் செய்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம் மன்னிக்கிற சுபாவம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த குடும்ப உறவுகளை நம்ம இழந்துருவோம். நான் ரொம்ப வேதனையோடு நான் இதை பேசுகிறேன். இன்றைக்கு அநேகர் நம்ம ஊழியத்தில் அநேக கப்புள்ஸ்க்கு நம்ம ஆலோசனை சொல்கிறோம். எப்படி கணவன் மனைவி வாழ வேண்டும் என்பதை நாம் அநேக காரியங்களே நம்ம பேசுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனைவியை, நம்முடைய கணவனை மன்னிக்க முடியாத காயங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எனக்கு நிறைய பாஸ்டர்ஸ் வைஃப்ஸ், we are hurt with our husband. நம்முடைய கணவன் மேலே ஒரு பெரிய கோபங்க, ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு காரியத்திற்கு ஒரு கோபத்தோட வேற வழி இல்லாமல் ஊழியம் செஞ்சுக்கிட்டு, எங்கே நான் சண்டையை போட்டு சர்ச்சு பிரிஞ்சிருமோ,
ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் நம்மள்கிட்ட கேட்குறாரு, அந்த மன்னிக்கிற சுபாவம், மன்னிக்கிற ஆவி நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த பையனை பாருங்க, இந்த மூத்த குமார் நம்ம சொல்ற வார்த்தைகளை பாருங்களேன். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன். பார்த்தீங்களா? ஏன் என் தம்பின்னு சொல்லலாம்ல, அவனால் சொல்ல முடியலங்க. சொந்த தம்பி எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றானா, அப்பாட்ட சொல்றான் உம்முடைய குமாரனாகிய இவன். நான் சொல்றேன், என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்கிற சுபாவம் இல்லாமல் போகிறதோ அன்றைக்கு நம்முடைய குடும்ப உறவுகளை நாம் இழந்து விடுவோம். அது மாத்திரம் இல்லை, அந்த வசனத்தில் பாருங்க, உம்முடைய ஆஸ்தி அழிச்சு போட்டேன். அவனுக்கு வந்து எது பெருசா தெரிஞ்சதுன்னா ஆஸ்தி அழிச்சிட்டான். ஏன்னா வாழ்க்கை அழிச்சிட்டு வந்திருக்கான், அதை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. என்றைக்கு நம்ம மன்னிக்கிற சுபாவம் இல்லாமல் இருக்கிறோமோ அன்றைக்கு we will value possessions more than people. நம்முடைய சொந்தங்களை காட்டிலும், நம்முடைய உறவுகளை காட்டிலும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொருட்களை அதிகமாக நம்ம மதிப்போம். நம்ம ஸ்டூவர்ட் ஜூனியர், நம்ம அண்ணன் டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர் அண்ணன் இப்போ யூஎஸில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும், இங்கே ரொம்ப வருஷமாக இருந்தார். அவரை பற்றி ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு முறை அவர் கூட இருந்த ராபர்ட் ராய் அண்ணன் ஒரு புது கேமரா வாங்கிட்டு வந்தார். யார்? டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர் அமெரிக்காவிலேருந்து ஒரு நல்ல விலையுள்ள ஒரு கேமரா வாங்கிட்டு வந்தார். அதை வச்சுருந்தாங்க. அப்போது இந்த ராபர்ட் ராய் அண்ணன் என்ன பண்ணார், அவர்கிட்ட போய் அண்ணன் அவர்கிட்ட சொன்னாராம், ஐயா நான் வந்து ஒரு பாட்டு ஷூட் பண்ண போகிறேன், நான் சும்மா பாட்டு எடுக்க போகிறோம், அந்த கேமரா யூஸ் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டாராம். இவரும் யூஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்னாராம். ஒரு பயங்கர விலை உள்ள கேமரா. இந்த கேமராவை வச்சு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு பாட்டை எடுத்துகிட்டு சரி ஒரு பிரேக் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க பிரேக்குக்கு போனாங்க. இந்த கேமரா ஸ்டாண்டை சரியாக லாக் பண்ணல. இவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள கேமரா வந்து அந்த ஒரு கால் மட்டும் இதாகி கேமரா கீழே விழுந்து கேமரா சுக்குநூறாக போயிடுச்சு. இதை எப்படி இவர்கிட்ட போய் சொல்கிறது? வாங்கி 2 நாள் தான் ஆச்சு, கேமரா காலி. இவங்க பயந்துக்கிட்டே போய் அவர்கிட்ட சொன்னாங்களாம், ஐயா இந்த மாதிரி கேமரா உடஞ்சிருச்சு ஐயா. அவர் என்ன சொன்னாரா தெரியுமா? ராபர்ட், டோன்ட் வரி, யூ ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ தேன் த கேமரா. இந்த கேமரா காட்டில் நீ எனக்கு முக்கியம்பா. நம்ம விட்டு வைப்போமா? இன்னைக்கு ஆண்டு நம்மளோட பேசுறாருங்க, நம்ம பொருட்கள் மேல ரொம்ப கவனம். இந்த பையனை பாருங்க, ஆஸ்தி அழிச்சு போட்டான், உம்முடைய குமாரனாகிய இவன். இன்னைக்கு நிறைய பேர் ஒய்ஃப் வந்து பைக் எடுத்துட்டு போவாங்க, எங்கன்னா கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி கால் பண்ணுவாங்க, எங்க கீழே விழுந்துட்டாங்க. உடனே ஹஸ்பண்ட், பைக்குக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்னன்னா பைக்குக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு நம் குடும்ப உறவுகளை நாம் இழக்கிறோமா? இந்த மன்னிக்கிற சுபாவம் இல்லாவிட்டால் நம்ம குடும்ப உறவுகளை அழிச்சிருவோம். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப வேதனையான ஒரு வசனம், எனக்கு வந்து ரொம்ப எச்சரிக்கையான ஒரு வசனம், மத்தேயு 5:23-24. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்தினீங்க. நம்ம எல்லாரும் படிச்சிருவாங்க இதை. ஆண்டவர் சொல்றாரு, உங்க சகோதரனோட உங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தரோட ஒரு மன வருத்தத்தை வச்சுக்கிட்டு நீங்க காணிக்கை கொண்டு வரீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ காணிக்கை போடாதீங்கப்பா, முதல்ல ஒப்புரவாயிட்டு அப்புறம் காணிக்கை வந்து செலுத்துன்றார். நான் இதை இப்படி யோசிச்சு பார்த்தேன். ஏங்க, ஒரு அழிஞ்சு போகிற ஒரு பணத்தை, ஒரு காணிக்கையை ஆண்டவர் சொல்றாரு நீ ஒப்புரவாயிட்டு வா அப்படின்னு சொல்றாருங்க. நான் கேட்குறேன், அழிஞ்சு போகிற காணிக்கை ஆண்டவர் அப்படி சொல்லுவார்னா அழியாத அவருக்கு நம்ம கொடுக்குற ஆராதனை எப்படி ஏற்றுக்கொள்வார்? நம்ம ஸ்டேஜில் வந்துக்கிட்டு கையை உயர்த்தி ஐயோ ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன், ஆண்டு சப்பா பணத்தையே நான் ஏற்றுக்க மாட்டோம், ஆராதனை எப்படிப்பா நாங்கள் ஏற்றுப்போம்? நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய சொந்தங்களிலே, நம்முடைய உறவுகளிலே நாம் ஒரு மன வருத்தத்தையும், நம்முடைய மனைவியின் மேலே இருக்கலாம், நம்முடைய கணவன் மேலே இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் மேலே இருக்கலாம், யாரோ ஒருவர் மேலே ஒரு மன வருத்தத்தை வைத்து நம்ம பலிபீடத்தில் வந்து செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார் என்று நம்ம நினைக்கிறது தவறு. பிகாஸ் unforgiving spirit will destroy family relationships. அதான் முதல். ரெண்டாவது, unforgiving spirit will pour out imaginary allegations. நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்கிற சுபாவம் இல்லாவிட்டால் கற்பனை செஞ்சு காரியங்களை மிகைப்படுத்தி பேசுவோம். அது நடந்திருக்காது, நம்ம எக்ஸ்ட்ராவாக பேசுவோம். இதே வசனத்தை பாருங்க, இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் பாருங்க, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தி அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன். நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கிறோம். எனக்கு ஒரு கேள்வி அவங்க அண்ணன்ட்ட கேட்கணும் இருந்துச்சு, உனக்கு யார் சொன்னது?
இவன் வேசிகளிடத்தில் போய் ஆஸ்தி அழிச்சான்னு யார்ப்பா சொன்னது? எங்கேயா பைபிள் இருக்கா? பைபிள் என்ன இருக்குன்னா, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணான், அவ்வளோதான் இருக்கு. இவன் இன்னும் தம்பியை பார்க்க கூட இல்லை. அப்பா வந்து வெளியில் வந்து சொல்லலை, இவன் வேசிகளிடத்தில் ஆஸ்தி அழிச்சான்னு சொல்லலை, வேலைக்காரன் வந்து சொல்லலை, தம்பி வந்து சொல்லலை, யாருமே சொல்லலைங்க. இப்போ தான் இவர் வீட்டுக்கே வந்திருக்கிறாரு. ஆனால் அவனுக்கு மன்னிக்கிற சுபாவம் ஒன்று இல்லாமல் இருந்ததினால் அவனால் எவ்வளவு இமேஜின் பண்ண முடியுமோ, என்ன பெரிய பாவத்தை கற்பனை பண்ண முடியுமோ அதை கற்பனை பண்ணி சொல்லிட்டான். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், சில பேருக்கு அந்த ஒரு கிஃப்ட் இருக்குது. ஒரு கேள்வி, ஒரு ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டால் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காது மூக்கு பெப்பர் சால்ட் இதெல்லாம் போட்டு சொல்லாமல் மனசு அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்குது. அது என்ன கேட்டதையே சொல்கிறது. வெர்ஷன் 1.2, வெர்ஷன் 10.0, இந்த ஆப்பிள் ஃபோனில் அப்டேட் மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த நியூஸ் கடைசியில் வெளியே போகும்போது அது நடந்திருக்காது. அப்படி ஸ்கூலில் ஒரு பையன் வாந்தி எடுத்தோடனே அதை பக்கத்தில் இருந்த பார்த்த பையன் போய் இன்னொருத்தன்ட்ட சொன்னான், டே கோபால் வாந்தி எடுத்தான்டான். அது அவன், டே கோபால் வாந்தி எடுத்தான், லைட்டாக கருப்பு கலரில் இருந்துச்சுறேன். இன்னொருத்தன், டே கோபால் வாந்தி எடுத்தான்டா, அப்படியே காக்கா கலரில் இருந்துச்சுறேன். இன்னொருத்தன், கோபால் வாந்தி எடுத்தான்டா, அண்டங்காக்கா கலரில் இருந்துச்சு. இப்படியே போயிட்டு கடைசியில் ஒருத்தன் சொல்கிறான், டே கோபால் காக்காவே வாந்தி எடுத்தான்டா. ஏன்னா நம்மளுக்கு வந்து கேட்டதை சொல்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது என்ன கேட்டதையே சொல்கிறது, நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். இது எது தெரியுமா? அன்ஃபர்கிவிங் ஸ்பிரிட். மன்னிக்கிற சுபாவம் இல்லாட்டி நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுல ரொம்ப நம்மளுக்கு அது ஒரு ஜாலியாக இருக்கும். நம்மளுக்கு நம்ம அடித்து விடுவோம், காசா பணமா. அன்ஃபர்கிவிங் ஸ்பிரிட் will pour out imaginary allegations. மூன்றாவது ரொம்ப 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 முக்கியமான ஒரு குறிப்பு நான் பேசுகிறேன். Unforgiving spirit will wish to expose in public. மன்னிக்கிற சுபாவம் இல்லாவிட்டால் ஒருவரை வெளிப்படையாக வெளியரங்கமாக அவர்களை அசிங்கப்படுத்தவோ அல்லது அவர்களை குறித்து பேசுவதை குறித்து நம்ம ரொம்ப சந்தோஷம் அடைவோம். மறைமுகமாக ஒருத்தட்ட பேசுறதை காட்டிலும் வெளிப்படையாக எப்படி அவங்கள அவமானப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். அது நம்மளுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி வாசிக்கிறேன். இயேசுவை குறித்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இந்த பகுதி ஆண்டனை காட்டி கொடுத்தார். நீங்கள் யோவான் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாங்க, நான் அந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இதில் இயேசுனுடைய பாதையிலிருந்து அல்லது இயேசுவிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள ஒரு முக்கியமான பாடம். இப்போ இயேசு வந்து அந்த கடைசி ராபோஜனத்தில் உட்காந்துருக்கிறார். எல்லாரும் கொஞ்சம் அப்படியே என்னோட கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. அந்த ராபோஜன பந்தியில் உட்காந்துருக்காரு. 12 சீஷர்கள் உட்காந்துருக்குறாங்க. இப்போது ஆண்டவர் ஆவியில் கலங்கி சொல்கிறாரு, இந்த பந்தியில் இருக்கிற ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான்ப்பா அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 12 சீஷர்களுக்கு முன்னாடி சொல்கிறாரு, என்ன ஒருவன் இங்கே இருக்கிற ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிடும்ல. நம்ம எல்லாரும் அந்த 12 பேரில் ஒருத்தர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஐயோ அந்த 12 பேரில் யாரோ ஒருத்தர். உடனே பேதுரு என்ன பண்ணுறாரு, யோவானுக்கு சைகை காட்டுறாரு. சைகை காட்டி யோவான் இயேசுடைய மார்பில் சாஞ்சிருக்கிறாரு. உடனே சைகை காட்டி சொல்கிறார், யாருன்னு கேளு. அந்த ஏன்னா எல்லாருக்கும் கியூரியாசிட்டி பாருங்கள், ஏன் இப்போ பேதுரு சொல்கிறாரு, யாருன்னு கேளு. உடனே யோவான் கேட்குறாரு, யார் உங்களை காட்டி கொடுப்பா? உடனே இயேசு அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த துணிக்கையை தோய்த்து யாருடைய கரத்தில் கொடுக்குறனோ அவன் தான். இப்போ எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் வெயிட் பண்ணுறான், யார்கிட்டடா ஆண்டு துணிக்கையை தோய்த்து கையில் கொடுக்க போகிறா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, துணிக்கையை தோய்த்து யார் கரத்தில் கொடுக்குறாரு? யூதாஸ் காரியத்து கையில் கரெக்டாக கொடுத்துறாருங்க. சரி, இப்போ நீங்கள் அந்த 12 பேரில் ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் இப்படி சொல்கிறார், நான் இதை தோய்ச்சி யார் கையில் கொடுக்குறனோ அவன் தான்ப்பா என்னை காட்டி கொடுக்க போகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா உங்களுக்கு புரியுமா புரியாதாங்க? இப்போ நான் இங்கே யாரையோ ஒருத்தர் அப்படி செலக்ட் பண்ணி நான் சொல்கிறேன், இப்போ கொடுக்குறேன்ப்பா இவங்க தான்ப்பா அப்படின்ட்டு நான் யார்ட்டையா போய் நடந்து போய் கொடுத்தா உங்களுக்கு இதுக்கு மேலே அவ்வளோ லூஸு கிடையாது இவனுங்களாம். இல்லை, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரா பெரியவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், யாரை கீழே தள்ளலாம், யாரை மேலே, ஏன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு ஆளை வெளியே எப்படியா தள்ளுறதுக்கு அவ்வளோ. அதனால் இயேசு இப்போ வந்து கிளியராக ஒரு இது இல்லாமல் கிளியராக சொல்கிறார், இதான்ப்பா அப்படின்ட்டு யூதாஸ் காரியத்தை கொடுத்துட்டாருங்க. இப்போ எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். இந்த வசனத்தை பாருங்க, எனக்கு அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாயிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடைய சொல்லி இருப்பார் என்று நினைச்சாங்களாம்.
எனக்கு இதை படிக்கும் பொழுது ஒன்றே ஒன்று புரிஞ்சுதுங்க. இயேசு ஒரு காரியத்தை பப்ளிக்காக தான் செஞ்சார். எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறேன், நான் கொடுக்குறவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு கொடுக்குறாருங்க. ஆனால் எப்படி கொடுத்தாருன்னா யூதாஸுக்கு மட்டும்தாங்க புரிஞ்சது, வேற யாருக்குமே புரியலங்க. இதை எப்படி செஞ்சாருன்னு எனக்கு தெரியல. I don't know how God did that. இது நம்ம இயேசுவா இருந்திருந்தா எல்லாம் புரிஞ்சுச்சாப்பா? புரியலையா? இரு ஃபர்ஸ்ட்ல இருந்து வரவா. இயேசு அவனுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை சொன்னாருங்க. ஆனால் வேதம் சொல்லுது அதை பந்தி இருந்தவர்களில் ஒருத்தன் கூட அறியலைங்க. ஜீசஸ் நெவர் எங்க தன்னை காட்டி கொடுக்க போகிற ஒருவனை ஆண்டவர் பப்ளிக்கா ஹியூமிலியேட் பண்ண விரும்பல. எல்லாரும் முன்னாடி அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியே அனுப்பல. அவர் எப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. பட் nobody understood. God made sure that nobody understood. இன்னைக்கு நம்முடைய ஊழியத்தில் இது ஒரு பெரிய பாடமாக நம்ம எடுத்துக்கலாங்க. நமக்கு தீமை செய்தவர்களாக இருக்கலாம், நம்முடைய ஊழியத்தில் நம்ம அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். Are we trying to blame? Are we trying to brand someone as an evil person before everybody's eyes? எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக அவங்கள அப்படியே இதுக்கு மேலே அவங்க ஊழியமே செய்ய முடியாத அளவுக்கு அவங்கள ஒரு முத்திரை குத்தி அனுப்ப விரும்புகிறோமா? அல்லது are we trying to sort things in private? இது ஒரு பெரிய பாடம், எனக்கு ஒரு பெரிய பாடம் இது. நான் எப்படி ஒருத்தங்களை ஹேண்டில் பண்ணுறேன், மன்னிக்கிற இருதயம் நமக்கு இருந்தா we will not expose people in public. வெளியரங்கமாக ஒருத்தரை நாம் அவமானப்படுத்துவதற்கு நம்ம ரொம்ப யோசிப்போம். இயேசு அதான் செஞ்சார். Third, unforgiving spirit will expose people in public. நாலாவது, இந்த 2 காரியம் மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன். இது ரொம்ப சிவியரான ஒரு பாயிண்ட். நீங்கள் நம்ம அந்த நிலைமையில் இருக்க மாட்டோம்னு விசுவாசிக்கிறேன். நாலாவது, unforgiving spirit will wish death for enemies. நம்முடைய எதிரிகள் செத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். எப்போனா மன்னிக்கிற சுபாவம் இல்லாத பொழுது. ஒரு அழகான பகுதி ஒன்று வேதத்தில் இருக்குது. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாப்டர் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. ஷீமேயி அப்படின்னு ஒருத்தர். இவர் யாருன்னா, இந்த தாவீது தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த சீமேயி என்ன பண்ணுறாருன்னா தாவீதுக்கு எதிர்கொண்டு பயங்கரமாக பேசுகிறார். ரத்த பிரியனே தொலைந்து போ, தொலைந்து போ, பேலியாளின் மனுஷனே தொலைஞ்சு போ, இப்படி பயங்கரமாக தாவீதை திட்டுறாரு. உடனே தாவீது என்ன பண்ணுறாரு தெரியுமா? அங்கே இருக்கிற அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய செருவியாவின் குமாரர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ராஜாப்பா சொல்கிறாங்க, ஆண்டவனே என்ன பண்ணலாம், அந்த செத்த நாய் ராஜாவாகி என் ஆண்டவனை தூஷிப்பானே, நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே. இந்த செருவியாவின் குமாரர் இந்த அபிஷாய்க்கெலாம் இந்த சீமை எப்படி தெரிஞ்சாங்கன்னா, உயிரோடு இருக்கிற நாய் மாதிரி கூட தெரியலையா. உயிரோடு இருக்கிற நாயாவது கொலைக்கும்ல. இவன் சொல்கிறான், இவன் செத்து போன நாய், இவன் பேசுகிறான், ஒரு வார்த்தை சொல்லுங்க தலையை வாங்கிடுறேன். உடனே தாவீது சொல்கிற வார்த்தையை பாருங்களேன். என்னன்னா டயலாக் தெரியுமா தாவீது? செருவாயின் குமாரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? பின்பு தாவீது அபிசாயும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணை வாங்க தேடும் போது இந்த பென்யமின் எத்தனை அதிகமாய் செய்வான் அப்படிலாம் பேசிட்டு, ஒருவேளை கர்த்தர் என்னை சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்பா, நான் இது படிக்கும்போது தாவீதுக்கு என்ன மன்னிக்கிற சுபாவம், அப்படியே மன்னிச்சு விட்டார் பாருங்க. அப்படிதான் நம்ம நினச்சிருமோல்ல, இந்த மாதிரி மன்னிப்பு நம்மளுக்கு தேவை. இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் ஓடிச்சு. இப்போது 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ தாவீது ஐசியூவில் இருக்கிறாருங்க, லாஸ்ட்டு ஸ்டேஜ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிளக்கு பிடுங்க போகிறாங்க, முடிய போகுது ஐயாவுடைய வாழ்க்கை. இப்போ கூப்பிட்றாரு, இது எத்தனை வருஷம் கழிச்சுன்னு தெரில, லாஸ்ட் டெத்து பெட்டுங்க, சாக போகிற மனுஷன். இப்போ கூப்பிட்றாரு. யாரை கூப்பிட்றாரு தெரியுமா? தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் கூப்பிட்டு என்ன இன்ட்ரடக்ஷன் பாருங்க. மேலும் 8ஆம் வசனம், மேலும் பகூரி ஊரானான பென்யமீனானாகிய கேராவின் மகன், மிஸ்ஸே பண்ணிட்டு அட்ரஸை மிஸ் பண்ணுறாதப்பா, சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் பேரில் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான், அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிரு. செஞ்சிட்டான். அவனும் சாகர நேரங்க.
சரி போய் தொலை அப்படின்னு விடல, அன்னைக்கு மன்னிச்சிட்டாரு. ஆனால் செய்ய வேண்டியதை சாலமோன் வச்சு செஞ்சுட்டாரு. இன்றைக்கி நம்ம நிறைய வாட்டி நம்ம செய்ய மாட்டோம், வேற எவனை விசுவாசி ஏவி விடுறது, போய் முடிச்சிடும், அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஏவி விடுறது. தாவீது பாருங்க, தான் செய்யல, அன்னைக்கு தெரியாமல் ஆணையிட்டு கொடுத்துட்டேன்ற மாதிரி பேசுகிறேன். சொல்லி தொலைச்சிட்டேன், அதனால அவனை விட்டு வச்சிருக்கிறேன், ஆனால் நீ விட்டுறாதப்பா. இது எப்போ தெரியுமா? நம்ம மன்னிக்கிற சுபாவம் நம்ம இல்லாட்டி நம்ம எதிரி செத்தா நலமாக இருக்கும். நம்ம நிறைய வாட்டி மனசில் ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே இவன்லாம் ஏன் உயிரோடு வச்சிருக்கிறீங்க, இவன் தான் என் சபைக்கே பிரச்சனை, என் ஊழியத்துக்கு தடையே இவன் தான், சீக்கிரமாக எடுத்துருங்க ஆண்டவரே. அன்ஃபர்கிவிங் ஸ்பிரிட். நீதிமொழிகள் 24:17. அதனால் ஆண்டு சொன்ன, உன் சத்துரு விழும்பொழுது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாது இருப்பதாக. சத்துரு விழும்போது கூட ஆண்டு சொல்கிறார், சந்தோஷப்படாதப்பா. அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் சர்ச்சில் இது படிச்சுக்கிட்டு இருக்கேன், சாட்சி படிச்சு. எங்கள் சர்ச்சில் எல்லாம் சாட்சி எழுதி கொடுப்பாங்க. அன்றைக்கி எழுதி கொடுத்தா ஒரு சாட்சி வருது. என்ன சாட்சி தெரியுமா? என்னுடைய சத்துரு எனக்கு அதிகமாய் தீமை செய்து கொண்டே இருந்தான். நேற்றைய முன்தினம் அவன் ரோட்டிலே போய் கொண்டது பொழுது பஸ்ஸுக்காரன் இடித்து காலை உடைத்து கர்த்தர் ஹாஸ்பிட்டலில் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சாட்சி. சத்துரு கீழே பாருங்க. சவுலுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அவங்க பாருங்க, சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் அவனுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இருந்த பொழுது, பரிசுத்த ஆவியான வாழ்க்கையில் இருந்த பொழுது, அவன் அபிஷேகம் பற்றவனாக இருந்த பொழுது ஒரு மன்னிக்கிற சுபா அவனுக்கு இருந்துச்சுங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண பொழுது ஜனங்கள் 27ஆம் வசனத்தில், ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். யாரு? ராஜாவா அசட்டை பண்றாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். இது எப்ப தெரியுமா? பரிசுத்தாவின் இருந்த பொழுது. பரிசுத்தாவின் வாழ்க்கையில் வந்த பொழுது எப்படி இருந்தானா? காது கேட்காத மாதிரி இருந்தான். இவனா பேசுறாங்க கூட இருக்க, இவனா ரட்சிக்க போறான் அப்படின்னா காது கேளாதவன் போல இருந்தான். ஆனால் பரிசுத்தாவின் போயிட்டாரு. இப்போ ஒரு அசுத்தாவி வந்திருக்கு. இந்த அசுத்தாவி வந்த பொழுது தாவீதை பற்றி ஒரே ஒரு லைனுங்க, ஒரு லைன் என்ன பாடினாங்க தெரியுமா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இந்த ஒரு வார்த்தையை பரிசுத்தாவி இருக்கும்போது காது கேளாதவன் போனா அது போலாம்ல போல. இந்த பாடல் அவனுக்கு எத்தனை நாள் அவனை டார்ச்சர் பண்ணிச்சு தெரியுமா? 38 இயர்ஸ், 38 வருஷம் இந்த பாடலை மறக்க முடியாம அரண்மனையை விட்டுட்டு காட்டில் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க தாவீதை கொல்றதுக்கு. பிகாஸ் he was not able to forgive. தாவீது பாடியிருந்தா கூட பரவாயில்லைங்க, தன்னை பற்றி பாடியிருந்தா பரவாயில்ல. நான் 10,000 கொண்டேன், ராஜா 1000 தான் கொண்டார், அவன் பாடியிருந்தா கூட பரவாயில்ல. யாரோ ஒருத்தன் பண்ண சில வேலைலாம் பார்த்தீங்கன்னா இந்த கூட இருக்கிற நம்மளை ஏற்றி விட்டே நம்மளை அழிச்சிடும். இவன் பாடவே இல்லைங்க, யாரோ பாட. அதை தாவீது கேட்டானா கூட தெரில, தாவீதுக்கு கண்டிப்பாக ஆமோதிச்சிருக்க மாட்டான். ஆனால் இந்த ஒரு பாடலுடைய வரி 38 வருஷம் மன்னிக்க முடியாமல் கடைசியில் சாகிற வரைக்குங்க, சாகிற வரைக்கும் இந்த தாவீது பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம நிறைய வாட்டி ஏதோ ஒரு குரல் ஒரு கேட்டு நம்ம இந்த மன்னிக்க முடியாத ஒரு சுபாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு சிலுவையில் சொன்னாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமலா செஞ்சாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏங்க அந்த சிலுவையில் அடித்தவங்களாம் இயேசு அறியாமலா செஞ்சாங்க? தெரிஞ்சே செஞ்சாங்க. ஆனால் ஆண்டு சொல்றாரு, இவங்க அறியாமல் செய்கிறாங்கப்பா. அன்ஃபர்கிவிங் ஸ்பிரிட், அன்ஃபர்கிவிங் ஸ்பிரிட். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அன்ஃபர்கிவிங் ஸ்பிரிட் வில் விஷ் டெத் ஃபார் எனிமீஸ். கடைசியாக 5வது ரொம்ப முக்கியமான ஒன்று பேசி நான் முடிச்சிடுறேன். அன்ஃபர்கிவிங் ஸ்பிரிட் வில் ஃபர்கெட் தட் we were once forgiven. மன்னிக்கிற இருதயம் நமக்கு இல்லாட்டி நானே மன்னிக்கப்பட்டவன் என்பதை மறந்துடுவோம். நம்ம ஒன்றை மறந்துடவே கூடாதுங்க. இன்றைக்கு நாம் ஊழியர்களாக உட்காந்துருக்கலாம், இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பயங்கரமாக பயன்படுத்தலாம், கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யலாம். ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது, நாம் ஒரு நாள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும் நீதிமான்களாக இருக்கலாம், பட் ஒன் திங் இஸ் ஃபார் ஷுவர், எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட் அண்ட் எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃபியூச்சர். எல்லா பரிசுத்தவானுக்கும் ஒரு கடந்த காலம் ஒன்று இருக்குது, நம்ம அதை மறந்துடவே கூடாது. நானே ஒரு நாள் மன்னிக்கப்பட்டவன். ஆண்டவர் ஒரு அழகான ஒரு ஓமை ஆண்டவர் சொன்னார். இது நம்ம ரொம்ப
நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அழகான ஓமை. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்திலிருந்து இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது என்ன சம்பவம்னு சொன்னால், ஆண்டவர் சீமோன் வீட்டுக்கு போகிறார். சீமோன் வீட்டுக்கு போய் அங்கே சாப்பாடு சாப்பிடும்பொழுது ஒரு பாவியான ஸ்திரீ வரா. அவளுக்கு ஊரே தெரியும் பாவியான ஸ்திரீ. இந்த பாவியான ஸ்திரீ உள்ளே வருகிறாள். வந்த உடனே அவள் இயேசுடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைக்கிறா, பரிமள தைலத்தை ஊற்றுறா. இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். இப்போது ஆண்டவரை இவ அனாயின்ட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இந்த பரிசேயன், இந்த சீமோன் மனசில் யோசிக்கிறான், இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இவள் தெரியாதா? அவள் மனசில் யோசிக்கிறார். இவ்வளோ பாவியான ஸ்திரீ இயேசுவை தொடுறா, இது கூட தெரியாமல் இயேசு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு மனசில் சொல்கிறான். உடனே இயேசுக்கு இது புரிந்து அவர் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம இந்த கதை நம்மளுக்கு நல்லா தெரியும். அவர் சொல்கிறாரு, ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க. ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருந்தான், இன்னொருத்தன் 50 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருந்தான். இப்போ இந்த 2 பேரையும் அவர் மன்னிச்சிட்டாரு. இந்த 2 பேரையும் மன்னிச்சிட்டா இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இதில் யாருப்பா ரொம்ப அதிகமாக நேசிப்பா அப்படின்னு கேட்டார். உடனே இவர் சொல்கிறாரு, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் அதிகமாக நேசிப்பான் அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொன்னார், கரெக்டுப்பா நீ சொன்னது, இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குப்பா, அதனால இவன் என்னை ரொம்ப நேசிக்கிறா அப்படின்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் சொல்லாமல் சொன்னது என்ன தெரியுமா? இவளுக்கு அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தா இவ 500 வெள்ளிக்காசு வாங்கினதுக்கு சமம். அதனால நீ கடங்காரம் இல்லைன்னு நினைக்காத, நீ 50 வெள்ளிக்காசு வாங்கினவன், மறந்துடாது. நீ என்னை கொஞ்சமாக நேசிக்கிற, ஏன் தெரியுமா? நீ கொஞ்சமாக மன்னிக்கப்பட்டிருக்கிற, ஆனால் இவள் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறாள். அப்போ நம்ம ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், பெரிய பாவிகளை தேவன் மன்னிக்கிறதுனால நம்ம மன்னிப்பு பெறாதவர்கள் இல்லை, நம்மளும் மன்னிப்பு வாங்கினவங்க தான். ஒருவேளை நம்ம அவங்கள போல பெரிய தவறு செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நாமும் தவறு செய்தவர்கள் என்பதை மறந்துடவே கூடாது. Just because she is a great sinner doesn't make us righteous. இன்னைக்கு அதனால தான் நம்ம பெரிய பாவம் பண்ணவனை பார்த்து, அப்பா எப்படி செய்கிறான் பாரு, யூடியூப்ல யாரையா ஒருத்தரை பார்த்துட்டப்பா இப்படியா இருப்பாங்க. உண்மை என்னன்னா, நம்மளும் ஏதோ செஞ்சிருக்கிறோம். தேவன் நம்மளை மறைச்சு வச்சிருக்கிறாரு. தேவன் நம்மளை இன்னும் யூடியூப்ல கொண்டு வரல, இன்னும் சார்ல்ஸ் கண்ணில் நம்ம மாட்டல, இன்னும் ஆன்டி கிறிஸ்டியன்ட்ட மாட்டல, அவ்வளவுதான். நம்ம மாட்டாதனால மாட்டினவெல்லாம் பெரிய பாவி கிடையாதுங்க. நம்ம அப்படிதான் நம்ம பார்க்குறோம், மாட்டானா ஐயோ இப்படியா. நான்லாம் யோசிச்சு பார்ப்பேன், நல்ல வேலை நம்மளாம் இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோலாம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த வீடியோலாம் மாட்டியிருந்தா எத்தனை பேர் ஊழியத்தில் இருக்க முடியும்னே தெரில எனக்கு. இல்லைங்க, நம்ம ஒன்றை மறந்துடவே கூடாது, நானும் ஒரு தவறு செய்தவன். ஐ ஆல்சோ ஹவ் ஃபெயில்ட். ஒரு கொலை பண்ணவனும் கொலைகாரன் தான், 5 கொலை பண்ணவங்களும் யார் தான்? கொலைகாரன் தான். அதே டைட்டில் தான். ஒரு சம்பவத்தை மறக்க மாட்டேன். யூஎஸில் நான் ஜெயிலுக்கு போயிருந்தேன். நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்படியே திடீர்னு முறைக்கிறீங்கப்பா இவனுமா அப்படின்னு மாதிரி. ஓகே, ஒரு ரொம்ப ஹை கான்சன்ட்ரேட்டட் ப்ரிசன், அதாவது பயங்கரமான தவறு செய்தவர்களை அடைச்சி வச்சிருக்கிற ப்ரிசன். தயவுசெய்து இது கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த ஜெயிலுக்கு ஒரு ஊழியத்துக்காக நாங்கள் போயிருந்தோம். ஒரு பாஸ்டர் அங்கே தொடர்ந்து ஊழியம் செய்கிறார், அவர் கூப்பிட்டு போனார் எங்களை. ஸோ பல அடுக்கு தடுப்புகளை தாண்டி, அப்புறம் நிறைய செக்யூரிட்டிலாம் ப்ரொசீஜர்லாம் தாண்டி உள்ளே கூட்டும். ஸோ கொஞ்சம் பயந்துட்டு தான் போனோம். ஏன்னா எல்லாமே பயங்கர கொலை பண்ண பயங்கரமான ஆட்கள் உள்ள. ஸோ உள்ளே போகிறோம், ஒரு ஹால் ஒன்று இருக்குது, அங்கே தூரத்தில் ஒரு ஹால். அங்கே பயங்கர பாட்டு சத்தம். நாங்கள் நடக்க போகும்போதே பார்த்தா பயங்கர மியூசிக்லாம் அடித்து பயங்கர சத்தம் கேட்குது. என்னடா இது இவ்வளோ சத்தம் கேட்டுக்கிட்டு. போக போக பார்த்தா பயங்கரமாக இருக்குது மியூசிக். திடீர்னு கதவை திறந்து உள்ளே போனால் அப்படியே ஒரு 400-500 பேர் இருப்பாங்க. பயங்கரமாக குதிச்சு ஒரே வர்ஷிப். நடத்துகிறவர் கொலைகாரரு, இருக்கிற எல்லாம் கொலைகாரன். ஆனால் ஆராதனையை பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறாங்க, நம்ம சர்ச்சில் கூட அப்படி ஒரு ஆராதனை நான் பார்த்தது கிடையாது. அவ்வளோ விட்டுதலை ஆராதிக்கிறாங்க, பயங்கரமாக வர்ஷிப், மியூசிக் எல்லாம் அப்படியே ஒரு கான்சர்ட் மாதிரி நடந்துகிட்டு இருக்குள்ள. எனக்கு இதை பார்த்துட்டு என்னடா இப்படி ஆராய்ச்சிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தான் பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் முடிச்சுட்டு வெளியே ஜெயில் விட்டு வெளியே வந்துட்டோம். அப்போ நான் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் எப்படி பாஸ்டர் இவங்க இப்படி ஆராதிக்கிறாங்க, எப்படி இவங்களால இப்படி ஆராதிக்க முடியும்? அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேங்க. என்ன தெரியுமா சொன்னார்? ஜோயல், மோர் ஃபர்கிவன் மோர் வர்ஷிப். அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன் அதிகமாக ஆராதிப்பான்பா. இவனுக்கு நல்லா தெரியும், இவன் எவ்வளோ மன்னிக்கப்பட்டிருக்கான் அவனுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம நிறைய வாட்டி ஆண்டவருடைய சந்நிதியில் ஆராதிக்க முடியலைங்க. ஏன் தெரியுமா? நம்ம எவ்வளோ மன்னிக்கப்பட்டிருக்கிறோன்றதை நம்ம மறந்துட்டு எவன் பெரிய பாவின்றது நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கோம்.
But when I come to the presence of God, I am not looking at who is the worst sinner here, but I look at how much I have been forgiven. இன்றைக்கி நான் மேடையில் நிற்கிறேங்க, எனக்கு தெரியும் நான் எவ்வளோ மன்னிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியும். நான் ஃபேஸ்புக்கில் ஒரு முறை நான் ஒன்று எழுதுனேங்க. I just wrote like something like this. If only God was on Facebook and he started writing things about all of us, who will be on Facebook? ஒருவேளை ஆண்டவர் ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாருங்க, காட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்குது இது எல்லாத்தையும் ஆண்டவர் வீடியோவோட வச்சிருக்கிறாரு. ஆடியோலாம் கிடையாது, இன்றைக்கெலாம் ஆடியோ வந்தாலே முடிச்சிடுறாங்க கதையை. அவர் வீடியோவோட வச்சிருக்கிறாரு நம்ம பண்ண எல்லா அக்கிரமத்தையும். ஆண்டவர் ஒரு நாள் உங்கள் ஒரு பாஸ்டர் டேக் பண்ணி போட்டுருந்தாருன்னு வைங்களேன், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறாருங்க. Never ever forget that I have been forgiven. Let's have a heart of forgiving. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, if you do not become like a child, ஒரு சிறு பிள்ளையை போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. ஒரு சிறு பிள்ளையோடைய ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா? மன்னிக்கிற சுபாவம். ஒரு சிறு பிள்ளை, என் பையன் சர்ச்சுக்கு, என் ஒய்ஃப் சர்ச்சுக்கு கூட்டு, குழந்தையா இருக்கும்போது சர்ச்சுக்கு கூட்டு வரும். அவளுக்கு ஒரே பயம். ஏன்னு சொன்னால் சர்ச்சில் தெரியும்ல, எல்லாம் வயசானவங்களும் ஒரு கிள்ளி அது அழுகுற வரைக்கும் கிள்ளுவாங்க. அது நம்ம ஊர் பழக்கம். அது என் மனைவிக்கு அது கண்டாலே அவளுக்கு என்னம்மா இப்படி பண்ணுறாங்க இவனுங்க, எல்லாரும் போட்டு கிள்ளிக்கிட்டே அந்த என் குழந்தை இப்படி பண்ணுறவங்களுக்கு செம்ம கோவம் வரும். ஆனால் நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த சின்ன வயசில் அத்தனை கில் வாங்கியிருக்கிறான். ஆனால் இப்போ என் பையன் போயிட்டு, ஏய் இங்கே நீ தானே என்னை கில்நட் போட்டு அரையிறானா? ஏன்னா அவனுக்கு யார் கில்னான்னு கூட தெரியாதுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சிறு பிள்ளையை போல் மாறணும். ஜஸ்ட் ஃபர்கெட், ஜஸ்ட் ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அந்த ஒரு இருதயத்தை தரணும். நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நானே மன்னிக்கப்பட்டவன்ப்பா, அதை நான் ஒரு நாளும் நான் மறக்காமல் எனக்கு கிருபை தாங்க. இன்றைக்கி ஆர் வி கேரிங் சம்திங் இன் அவர் ஹார்ட்? ஏதாச்சும் ஒரு பாரத்தை, யார் மேலோ உள்ள ஒரு கசப்பை இன்றைக்கி நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு. ஒரே ஒரு கதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த ஒரு அமெரிக்கர், ஒரு பிரிட்டிஷ்காரர், ஒரு இந்தியாக்கார், 3 பேர் இது ஒரு பாலைவனத்தில் போனாங்க. இந்த ஜோக்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும்ல, கடைசியாக நம்மளே அசிங்கப்படுத்திப்போம் கடைசி இந்தியாக்காரங்க. ஸோ ஒரு அமெரிக்கர், ஒரு பிரிட்டிஷ்காரர், ஒரு இந்தியாக்காரர் பாலைவனத்தில் காரில் போகிறாங்க. திடீர்னு கார் நடுவில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. உடனே 3 பேர் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, கார் ஸ்டார்ட் ஆகல. உடனே 3 பேர் தீர்மானிச்சாங்க, சரி கார்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு பொருளை தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அமெரிக்காக்காரர் என்ன பண்ணார், ஃப்ரண்ட்டில் அந்த இன்ஜின் திறந்து ரேடியேட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிஸ்டில் வாட்டர் ஊற்றி வச்சுருந்தோம் ரேடியேட்டர், அதை தூக்கிட்டு அவ்வளோ வெயிட்டானதை தலையில் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார். 2வது நம்ம பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணார், கார் சீட்டை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார். 3வது நம்மால் பார்த்தோம், என்னடா தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்து டோரை எட்டி ஓச்சான். டோர் துண்டாக போச்சு பாருங்கள், அந்த டோரை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சு. இப்போ அந்த 3 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்தியாக்காரருக்கு டவுட் வந்துச்சு, இவன் எதுக்கு ரேடியேட்டர் தூக்கணும் அப்படின்ட்டு அமெரிக்காக்காரனை பார்த்து கேட்டார், யோ எதுக்கு ரேடியேட்டர் தூக்கிட்டு வர? உடனே அவர் சொன்னார், இது பாலைவனம்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் தாகம் எடுக்கும், ஒருத்தனுக்கு தண்ணி இருக்காது, நான் மட்டும் என்ன பண்ணுவேன், இந்த ரேடியேட்டர் திறந்து உள்ளே இருக்க தண்ணி குடிச்சுப்பேன் அப்படின்னு. உடனே நம்மளால் யோசிச்சோம், அப்பா நல்ல ஐடியா வச்சு. உடனே அடுத்து பிரிட்டிஷ்காரனை பார்த்துக்க, நீ எதுக்கு சேர் தூக்கிட்டு வர, சீட்டை எதுக்கு தூக்கிட்டு வர? உடனே அவர் சொன்னார், இது பாலைவனம், உட்காரதுக்குலாம் இடம் இருக்காது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் எல்லா உனக்கு கால் வலிக்கும், நீங்களாம் மண்ணில் உட்காரிங்க, நான் மட்டும் என்ன பண்ணுவேன், சீட்டை போட்டு சுத்தமாக உட்காருவேன். பா என்ன ஐடியா. உடனே அந்த 2 பேர் நம்மால் பார்த்தேன், டேய் அது சரி, நீ எதுக்கு டோரை தூக்கிட்டு வர? உடனே அதுக்கு நம்மால் சொன்னான், அது ஒன்றும் இல்லை, இது பாலைவனம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் வேர்க்கும், நான் மட்டும் ஜன்னல் இறக்கி விட்டுப்பேன். நான் தேவையில்லாத பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. நான் சொல்கிறேன், இன்றைக்கு நம்ம ஊழியத்தில் we are carrying unnecessary people in our hearts because we are not just willing to forgive. அவங்கள மன்னித்து அவங்கள விடுறதுக்கு மனசு இல்லாமல் இன்றைக்கி தூக்கிட்டே சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா? அவன் கடைசியாக சொல்லுவார், யோசேப்பு சொல்லுவார், என் தேவன் என்னை மறக்க பண்ணினார். நம்ம நிறைய வாட்டி ஆண்டவரை ஞாபகம் வச்சுக்க சக்தி கேட்குறோம். ஆனால் யோசேப்பு சொன்னார், ஆண்டவரே என்னை மறக்க பண்ணதுக்காக நன்றிப்பா, தேங்க்யூ. ஆனால் இந்த மறக்க பண்ணது யாரை தெரியுமா? அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றவன். அவங்க அப்பாட்ட போய் ஏற்கனவே அவன் செத்துட்டான்னு சொன்னவங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுத்தாருங்க. யார் யாரெல்லாம் இவன் தரிசனம் நிறைவேறாதுன்னு சொன்னானோ, எப்படி உன் தரிசனம் நிறைவேறும் பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்கள இப்போ முட்டி போட வச்சிருக்கிற ஆண்டவர். நீங்கள் எத்தனை பேர் அந்த சிச்சுவேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க தெரில.
நீங்கள் நினைக்காதீங்க ஆண்டவர் வந்து பார்வோன் முன்பதாக யோசேப்பை நிறுத்தினார் பாருங்க, அது தரிசனத்தின் நிறைவேறல் கிடையாது. நல்லா புரிஞ்சு, ஆண்டு ஒரு நாள் தரிசனம் அதை கொடுக்கல. ஆண்டு என்ன தரிசனம் கொடுக்கும்போது நீ பார்வோன் முன்னாடி போய் நிப்பப்பா, உன்னை உயர்த்தவன்பா, அந்த தரிசனம் ஆண்டு கொடுக்கல. ஆண்டு என்ன தரிசனம் தெரியுமா கொடுத்தாரு? 11 நட்சத்திரம் உனக்கு முன்பதாக வணங்கும். அது வந்து இது வரைக்கும் நிறைவேறலைங்க. பார்வோன்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரு. ஆனால் தரிசனம் நிறைவேறல் எப்போ நடந்துச்சுன்னா அந்த 11 பேர் முட்டி போட்டிருக்கான் பாருங்க, அப்போ நடக்குது. அந்த நேரத்தில் யோசேப்பு சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சானா தீமை செஞ்சானா? நம்ம எத்தனை பேருங்க சொல்லுவோம்? எனக்கு யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக படித்து பாருங்களேன். நம்ம வந்து செய்யாதவனை கூட செஞ்ச மாதிரி பார்ப்போம். ஆனால் இவன் செஞ்சவனை இவன் சொல்கிறான், தீமை செய்ய நினைத்தீர்கள், யூ இன்டெண்டட் டு டூ ஈவில். நோ நோ நோ, தட் வாஸ் நாட் இன்டென்ஷன், தட் வாஸ் ஆக்ஷன். அவங்க யோசிக்கலாம் இல்லைங்க, செய்ய நினைக்கலாம் இல்லை, செஞ்சாங்க. நான் சொல்கிறான், நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள். அப்போனா அவ்வளவு ஆண்டவர் அவனை மறக்க பண்ணாருங்க. தீமை செஞ்சவனை தீமை செய்ய நினைச்சவன் சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் மறக்க பண்ணுறதுக்கு ஆண்டு உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. இஃப் ஒன்லி வி கேன் கிவ் அப் அண்ட் ஆஸ்க் காட், ஆண்டவரே இந்த மனிதர்கள் நான் விட்டுறேன்ப்பா, போதும், இவனுக்கெல்லாம் தூக்கிட்டு நடந்தது போதும், ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஃபர்கெட். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை மறக்க பண்ண அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நான் ஒரு நிமிஷம் நம்ம மனசில் ஒரு நிமிஷம் இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் திங். இஸ் தேர் எனி ஒன் இன் யுவர் லைஃப் ஹூ ஸ்டில் லெஃப்ட் டு பி ஃபர்கிவன்? என் வாழ்க்கையில் ஆண்டவரே, என் ஊழியத்தில் நான் மன்னிக்க வேண்டி யாராகில் ஒருவராச்சும் இருக்கிறாங்களா? யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறாங்களா? நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், டைம் ஆகுது. 2012 2012 ரான் கெனாலி அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நீங்கள் ஃபாலோ பண்ணல, டான் மோயின், ரான் கெனாலி, இவங்களாம் பெரிய வர்ஷிப் லீடர்ஸ் யூஎஸில். அப்போது 2013ஆம் ஆண்டு அந்த ரான் கெனாலியை வந்து அந்த அந்த பெரிய அந்த அந்த மனுஷன், தேவ மனுஷன், அவரை சென்னைக்கு கொண்டு வரும்படியாக ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை கொடுத்தார். எங்கள் சபைக்கு வந்தாங்க. அதில் எனக்கு ஒருவர் வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னார், பெங்களூரில் ஒருத்தர். அவர் என்ன பண்ணார்னா, அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார். என்னையும் ரான் கெனாலி அவர்களையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். ஆனால் சுருக்கமாக சொல்லணுன்னா, கடைசியில் என்னை பயங்கரமாக ஏமாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 lakhs ஏமாத்தினாங்க. பட் வேறு வழி இல்லாமல் அதை அப்படியே தாங்கிட்டு அந்த கான்சர்ட் நடத்தியாச்சு. ஏன்னா அதை நிறுத்த விரும்பலை, காலை வச்சாச்சு, செஞ்சிருவோம் அப்படின்ட்டு முடிச்சாச்சு. ஆனால் அந்த அந்த காயம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இட் வாஸ் டூ மச். ஆனால் இப்போ ஏதோ தெரிஞ்சவர், அறியாத ஆள்னா போகிறோம், நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் ஏமாத்துறதுன்றது பயங்கர கஷ்டமாக. ஸோ அந்த 25 lakhs வந்து திரும்ப செலுத்துறதுக்கு நானும் என் மனைவியும் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதாவது ரொம்ப வேதனைப்பட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 years ஆச்சு அதை வந்து திரும்பி செலுத்துறதுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்பாட்டையும் கேட்க முடியாது, அங்கே ஊழியத்தில் போய் கேட்க முடியாது. அதனால நானும் என் மனைவி we took that burden and we paid it. ஆனால் அதை அந்த ஆளை என்னால் மறக்கவே முடியல, மன்னிக்கவும் முடியல. ஸோ இது அப்படியே போயிடுச்சு, ஒரு 5 வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா சமீபத்தில் ஒரு 2-3 years முன்னாடி நான் வந்து இந்த வர்ஷிப் லீடர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எப்பயாச்சும் கிரிக்கெட் விளாடும். ஸோ அதுவும் நான் தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். எல்லாரையும் கூப்பிட்டு ஜாலியாக என்னைக்காச்சும் ஒரு நாள் விளாடும். அப்போது நான் வந்து அந்த கேமில் வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு பிஸியாக நின்றுட்டுருக்கிறேன். பின்னாடி இருந்து திடீர்னு ஒரு சத்தம். அது வந்து ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கும், யாருக்குமே தெரியாது. ஸோ அது ஆனால் திடீர்னு எனக்கு, நான் நின்றுட்டுருக்கேன், பின்னாடி எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க, எல்லா வர்ஷிப் லீடர்ஸ் நிற்கிறாங்க. பின்னாடி திடீர்னு ஒரு சத்தம், ஜோயல் அப்படின்னு ஒரு சத்தம். இந்த சத்தத்தை கேட்டோன்னே அப்படியே எனக்கு, யாரா இதுனா, எனக்கு நல்லா தெரியும் சத்தம் யாருன்னா இந்த 25 லட்சம் ஏமாத்தினாள். நான் இவரை கூப்பிடவே இல்லை, அந்த இடத்துல இவர் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. எனக்கு இவர் எப்படி இங்கே வந்தார்னு சொல்லிட்டு திரும்பினா பக்கத்தில் பாஸ்டர் சாட்விக் அண்ணன், நம்ம மோகன் பாஸ்டரோட பையன் கூட வந்திருக்கிறார். இந்த சம்பவம் யாருக்குமே தெரியாது. இவர் செஞ்ச காரியத்தை நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணதில்லை. சேடனுக்கும் இது ஒன்றுமே தெரியாது. சேடனை வந்து அவரை கூப்பிட்டு பக்கத்தில் வந்துட்டு, ஜோயல் இவரை தெரியுமான்னார். தெரியுமாவா? உன்னெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியுமா? சொன்னேன், அண்ணா தெரியும் பா, இவர் எதுக்காக வந்திருக்கிறார் தெரியுமா அப்படின்னு. எதுக்காக வந்திருக்கிறார்? இவர் அடுத்தது பால் வில்பர்னு ஒருத்தரை கூட்டு வராராம், நீ பண்ணுறியான்னு கேட்டேன்.
வந்துச்சு பாரு எனக்கு கோவம். ஏன்டா ஒரு வாட்டி அடி ஏமாத்தினது போகாது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் கிருபை கொடுத்தாருங்க. எதுவுமே பேசலைங்க, நான் எதுவுமே பேசலை. ஏன்னா எல்லாரும் இருக்காங்க, எதுவுமே பேசலை. நான் பாட்டு அப்படியே நடந்து போயிட்டேன். நாட் அ சிங்கிள் ரிப்ளை. பட் இப்படி நடந்து போன உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பிரச்சனை போல இவங்க 2 பேருக்கும். ஏன்னா அப்ரப்டாக ஒரு கான்வர்சேஷனை விட்டுட்டு நான் போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா நல்ல வேலை எதுவுமே நம்ம பேசலை, நம்ம எதுவும் மனம் பதறி எதுவும் சொல்ல அப்படின்னு ரொம்ப தைரியமாக போயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார் தெரியல, போயிட்டார் அவர். பட் ஆனால் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்த பிறகு கேட்டேன் என்னாச்சுன்னா, ஒன்றும் இல்லைண்ணா, அது சும்மா சின்ன பிரச்சனை. அந்த சாட்டர்டேங்க, நான் அடுத்த நாள் ஆராதனைக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் மனசில் வந்து அவ்வளோ ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இன் மை ஸ்பிரிட், பயங்கர டிஸ்டர்பன்ஸ். என்னால் ப்ரிப்பேரே பண்ண முடியல. நான் வந்து உட்காந்துட்டே இருக்கிறேன். நல்லா எனக்கு தெரியுது ஆண்டவர் ஆவியில் ஒரு கலக்கத்தை கொடுக்கும். இப்போ என் இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிறாருப்பா, நான் அந்த மனுஷனை நான் கொண்டு வந்தேனே, இத்தனை வருஷம் கழித்து அந்த மனுஷனை நான் கொண்டு வந்தேன். நீ மன்னிக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு சான்ஸ் நான் கொடுத்தேன். நீ என்னப்பா மன்னிக்காமல் அப்படியே போயிட்ட, பேசாமல் போயிட்டியே அப்படின்னாரு. நான் ஆண்டவர் சொல்கிறேன், அவனுக்கு இன்பரா ஈட்டிலே பாடாமல் விட்டதுக்கு அவன் சந்தோஷப்படணும். அன்னைக்கே குழி தோண்டி போச்சிருக்கணும். அதுதான் செஞ்ச பெரியது. ஆனால் சொல்கிறாரு, நோ, ஐ கேவ் யூ அ சான்ஸ் டு ஃபர்கிவ். நான் சொல்கிறேங்க, ஆண்டவர் விடவே இல்லை, போராடுறாரு. யூ ஹேவ் டு லெட் ஹிம் கோ, ஃபர்கிவ் ஹிம். நான் சொல்கிறேன், அன்றைக்கு நைட்டு உட்காந்து ஐ ஓப்பன்ட் அப் மை இமெயில் திறந்து ஒரு பெரிய லெட்டர் ஒன்று டைப் பண்ணேன். ஐ செட், ப்ரோ ஐம் ரியலி சாரி, அன்றைக்கி நான் அப்படி செஞ்சிடக்கூடாது. இந்த ஆண்டரை வந்து என் கூட பேசுகிறாரு. நாளைக்கு நான் போய் ஸ்டேஜில் ஏறி நான் ஆராதனை நடத்தணும், ஆனால் ஆண்டரை என்னை விட மாட்டுறாரு. என் கூட இந்த காரியத்தை குறித்து பேசுகிறாரு. தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. சாரி ஃபார் வாட் ஐ டிட். நீங்கள் அடுத்த முறை சென்னை வரும்போது நம்ம மீட் பண்ணலாம், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. நான் சொல்கிறேங்க, அந்த மெயில் வந்து நான் அப்படியே சென்ட் கொடுத்தேன் பாருங்களேன். என் வாழ்க்கையில் முதல் முறையாக புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் என்ன அப்படின்றத நான் உணர்ந்தேன். ஐ குட் ஃபீல் தட் பீஸ் தட் பாசத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். அது என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஜஸ்ட் டேக் 1 minute. நீங்கள் நிறைய வசனங்களாக நோட்ஸ் எடுத்துருக்கிறீங்க. பட் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் ஃபார் அ மோமெண்ட். இந்த ஒரு நிமிஷம் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடத்த கொடுங்க. ஆண்டவரே, நான் மன்னிக்க வேண்டிய யாராகிலும் என் வாழ்க்கையில் இருக்கிறாங்களா? இஸ் தேர் எனிஒன் தட் ஐ மேட் டு ஃபர்கிவ்? அது யாராக இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம குடும்பத்திலே யாரோ ஒருவரை நம்ம இன்னும் மன்னிக்காமல் இருக்கணும். ஒரே வீட்டில் நம்ம வாழலாம், ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஏதோ ஒரு காயத்திற்காக நம்ம சொந்த கணவனை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம், மனைவியை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம், நம்ம பிள்ளைகள் செய்த ஏதோ ஒரு காரியத்திற்காக அவங்கள மன்னிக்க முடியாமல் இருக்கலாம், நம்ம விசுவாசிகள் யாரோ ஒருவர் செய்த ஒரு பெரிய ஒரு கொடுத்த காயத்தை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், பா, will you forgive? நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மன்னிப்பீங்களா? எனக்கு தெரியும், இந்த 5 குறிப்புகள் ஏதோ ஒரு குறிப்பில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறேன். நான் சொல்கிறேன், நம்ம பெரிய பிரசங்கம் பண்ணலாம், பெரிய ஊழியம் செய்யலாம், பட் இஃப் we cannot forgive, there's something wrong. நான் சொல்ல முடியும், இன்றைக்கு கர்த்தரை சாட்சியாக வச்சு இந்த பலிபீடத்தில் நின்று நான் ஒன்று சொல்ல முடியும். There is not one person in my life that I have not forgiven. நான் மன்னிக்காத என் வாழ்க்கையில் ஒருவர் கூட இல்லை அப்படின்றத தைரியமாக நான் ஆண்டரை சாட்சியாக வச்சு சொல்ல முடியும். He gave me the heart to forgive. எவ்வளோ பேர் எனக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க, எவ்வளவோ செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் ஒவ்வொருவரையும் மன்னிக்கும்படி ஆண்டர் கிருபை கொடுத்தார். என் ஆண்டர் நம்மோடு இடைப்படுகிறார். Will you forgive? Just release them from your life. Release them from your life. Lord, help me forgive. Help me forgive. எல்லாரும் எழும்பி நிற்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். எத்தனை பேருக்கு இந்த உவமை தெரியும் தெரியல, சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு ராஜா இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒருத்தன் 10,000 தாலந்து கடன் வாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 10,000 talents. 10,000 தாலந்துனா என்னன்னா, அந்த காலத்தில் 300 வருஷ சம்பளம், 300 years. ஒருத்தன் 300 வருஷம் சம்பாதிச்சா எவ்வளோ காசு வரும்னா 10,000 தாலந்து. இந்த 10,000 தாலந்தை அவனால் கட்ட முடியல. உடனே அந்த ராஜா சொல்கிறாரு, நீ அதை கட்டி தான் ஆகணும். உடனே ஐயா, என்னால் முடியாதுங்க ஐயா,
உடனே அந்த ராஜா என்ன பண்றாருன்னா 10,000 தாலந்தை மன்னிச்சிடறாருங்க. அதாவது 300 வருஷ கடன், 300 வருஷ சம்பளத்தை மன்னிச்சிடறாரு. போ வச்சுக்கோ போ. இப்போ இந்த 10,000 தாலந்து கடன் வாங்கினவர் வராருங்க, கீழே வராரு, மன்னிப்பை பெற்றுட்டு வராரு. வந்தா அவர்கிட்ட 100 வெள்ளிக்காசு ஒருத்தன் கடன் வாங்கினான். யாரு? கடன்காரன்ட்டே கடன். பிச்சைக்காரன்ட்டே பிச்சை வாங்குற மாதிரி இல்லை, கடன்காரன்ட்டே கடன். இவர் 10,000 தாலந்து மன்னிப்பு வாங்கிட்டு கீழே வந்தா இவர்கிட்ட 100 வெள்ளிக்காசு ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான். அவனை சொல்றான், ஏய் காசு கொடு. நான் சொல்றேன், ஐயா கொஞ்சம் டைம் கொடுங்க. 100 வெள்ளிக்காசுனா 7 நாள் சம்பளம், 7 days. அவன் சொல்றான், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன 7 நாள் டைம் கொடுங்க, கொடுத்துட்றேன். ஆனால் இவன் சொல்றான், அதெல்லாம் கொடுக்க முடியாது, கழுத்தை நெரிச்சு ஜெயிலில் தூக்கி போடுறான். இப்போ இது இந்த இங்கே ரொம்ப தயவுசெய்து நல்லா கவனிங்க, இது என்னை அதிகமாக என்னை பயப்படுத்திய ஒரு சம்பவம். இப்போ இந்த ராஜா வந்து இதை கேள்விப்பட்டு மன்னிப்பு வாங்கினவனை கூப்பிட்றேன், வா, நான் உனக்கு 10,000 தாலந்து மன்னிச்சனே, உன்னால 100 வெள்ளிக்காசு மன்னிக்க முடியாதான்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணாரு? He revoked the forgiveness. கொடுத்த மன்னிப்பை திரும்ப வாங்கிட்டாருங்க. எங்க நம்ம நினைக்கக்கூடாது, ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாரு. ஆண்டு சொல்றாரு, மன்னிப்பை நான் வாங்கிட்டேன், வாபஸ். நீ அந்த 10,000 தாலந்தை திருப்பி செலுத்துற வரைக்கும் உன்னை சித்திரவதை பண்ற உபாதிக்கிறவர்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போ இதுல ஒரு பெரிய பாடம் என்ன இருக்குன்னா, forgiveness is not complete when you receive, forgiveness is complete when you give. மன்னிப்பு என்று சொல்றது நீங்க வாங்கும் போது கிடைக்கிறது இல்ல, அது நிறைவு கிடையாது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டேன், அது நிறைவு கிடையாது. நான் என்றைக்கு மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிறேனோ அன்றைக்கு தான் மன்னிப்பு நிறைவாகுது. இட் இஸ் கம்ப்ளீட். நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறோங்க. we are all been forgiven. இங்க நான் மன்னிக்கப்படலை, மன்னிப்பு பெறலை நீங்க யாருமே சொல்ல முடியாது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த மன்னிப்பு நிறைவாகிறது எப்போ தெரியுமா? எனக்கு தீமை செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன். And as I said, we're going to pray. நம்ம ஜெபிக்க போகிறோம். தயவு செய்து ஆண்டவர் உங்க மனசுல யாரையாவது கொண்டு வந்தார்னா, நீங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, அவர்களுக்கு மன்னிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா, மன்னிக்க கிருபை தாங்க. எனக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், ஆனா அதுதான் ஆண்டோட சித்தம். மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிற நம்ம ஆகாதவனா போயிடக்கூடாதுங்க, நம்ம ஆகாதவனா போயிடக்கூடாது. இட்ஸ் ஓகே. அது எவ்வளோ பெரிய காயமா இருக்கலாம், எவ்வளோ பெரிய வருத்தமா இருக்கலாம், அவங்க பெரிய துரோகம் செஞ்சிருக்கலாம். சிலுவையில் அடிச்சவங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நம்மளை யாரும் சிலுவையில் இன்னும் அடிக்கல. ஐ திங்க் we can still forgive. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் ஆண்டவர் சொன்னார். எனக்கு அந்த சிந்தை நமக்கு வேணும். ஆண்டவரே, உண்மையில் இருந்த சிந்தை. இந்த இளைய குமாரனுடைய சம்பவத்தில் வேதனையான சம்பவம் என்ன தெரியுமா? வேதனையான ஒரு முடிவு என்ன தெரியுமா? தப்பு தண்டால் பண்ணவன் வீட்டுக்குள்ள உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, தப்பே செய்யாதவன் வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கான். எவ்வளவு வேதனை பார்த்தீங்களா? தப்பு செஞ்ச தம்பி வீட்டுக்குள்ள வந்தாச்சு, ஆனா அவன் சொன்னான், நான் ஒரு தப்பு செய்யலன்னா பாருங்க, அவன் எங்கன்னா வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு. ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அன்ஃபர்கிவிங் ஸ்பிரிட். வேற எந்த தப்பும் செய்யலாம். நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி தைரியமா அப்பா கிட்ட சொல்ல முடியும் தெரியல, நான் எந்த தப்பு செய்யல அப்படின்னு நம்ம யாரா சொல்ல முடியும்? ஆனா இவன் சொன்னான், தன்னுடைய சொந்த தகப்பனப்பா சொன்னா, நான் ஒரு தப்பும் செய்யல, நீங்க சொன்ன எல்லா கற்பனைகளையும் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஆண்டவரே, என்ன மன்னியும். நான் யாரையாவது மன்னிக்க முடியாமல் எனக்கு நான் இன்னும் அதை பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறேன்னா, ப்ளீஸ் கிவ் மீ கிரேஸ் டு ஜஸ்ட் லெட் தெம் கோ, லெட் தெம் கோ. நான் சொல்லுவேன், இன்றைக்கு மன்னிப்பு வந்து இட் இஸ் ஜஸ்ட் 10 நம்பர்ஸ் அவேங்க. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க. 10 நம்பர். ஃபோன் எடுத்து அந்த 10 நம்பர் அடித்து கால் பண்ணி ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அந்த கதையை. ஒரே ஒரு கால். இட் இஸ் ஜஸ்ட் ஒன் கால் அவே. சம்டைம்ஸ் இட் இஸ் ஜஸ்ட் ஒன் ஹவுஸ் விசிட்டிங் அவே. ஒரே ஒரு வாட்டி அந்த வீட்டுக்கு போயிட்டு, பிரதர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர், நமக்குள்ள சண்டை வேணாம் பிரதர், நமக்குள்ள வாக்குவாதம் வேணாம் பிரதர், மன்னிச்சிருவோம் பிரதர், கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நமக்குள்ள இருக்கட்டும் பிரதர். முடிஞ்சிருச்சுங்க, 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு இது. ஆனால் அதை செய்யாமல் பல வருஷமாக சுமந்துட்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறோம்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஜஸ்ட் ஃபர்கிவ். நான் சொல்கிறேன், இந்த ஊழியத்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாங்கப்பா, ஒருவருக்கும் கிருபை தாங்க. எனக்கு தெரியும் இது ரொம்ப கஷ்டம், பட் ஐ எம் ஷுர் காட் இஸ் கோனா கிவ் அஸ் த கிரேஸ். இன்றைக்கு நம்ம ஒரு நிமிஷம் அமைதியாக ஆண்டோடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் மன்னிக்க வேண்டிய யாராகிலும் என் வாழ்க்கையில் இருக்கிறாங்களா?
Is there anyone in my life I'm yet to forgive? நீ பரிசுத்தவான் ஞாபகப்படுத்துகிற, உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிற ஜனங்களை இன்னைக்கு மன்னிப்பதற்கு ஆயத்தமாங்க. கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. Oh, we worship you, Jesus. We worship you, Father. எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுங்க. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கிற வேளையில இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினாரு. நான் இன்றைக்கு சில பேரை நான் மன்னிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்களோட வலது கரத்தை உயர்த்துவீங்களா? ஆண்டவர் என்னோட பேசினார் பாஸ்டர், ஐ வாண்ட் டு ஃபர்கிவ். நல்ல கரங்களை உயர்த்திங்க, வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாரும் இங்கே உங்களோட கூட சேர்ந்து நானும் கை தூக்குறேன். ஒருவேளை ஆண்டவர் என்னோட பேசுவார்னா நானும் நிச்சயமாக மன்னிப்பதற்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, ஐ லெட் தெம் கோ. ரொம்ப தீமை செஞ்சுருக்கிறாங்க, பட் ஐ லெட் தெம் கோ. ஐ வாண்ட் டு ஃபர்கிவ். நானே மன்னிக்கப்பட்டவன்பா, நானே மன்னிக்கப்பட்டவன். ஐ ஃபர்கிவ், ஐ ஃபர்கிவ். என்னை உடைங்க, என்னை நொறுக்குங்கப்பா, உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. என்னை களிமண்ணாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன், களிமண்ணாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே